லஞ்சத்தை ஒழிப்பதாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. லஞ்சத்தை ஒழிப்பதாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு எஸ்பி ராஜாராம் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி புகழேந்தி சரமாரியாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதில் லஞ்சத்தை ஒழிப்பதாக மக்களை ஏமாற்றாதீர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றம் உத்தரவிட்டே லஞ்ச ஒழிப்பு போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சியில் நடைபெற்ற அந்த முறைகேடு தொடர்பாக வழக்கறிஞர் கலந்தர் ஆசிக் என்பவர் தாக்கல் செய்த மனு மீதுதான் நீதிபதி புகழேந்தி அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த தொண்டி பேரூராட்சி தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்ட பணிகளுக்கான நிதிகளை முறையாக செலவிடாமல் முறைகேடாக தலைவர் தனது சொந்த விருப்பத்தின் பெயரில் செயல்படுத்திக் கொண்டு பொய்யான வரவு செலவு கணக்குகளை பேரூராட்சி மன்றத்தில் வைத்ததாகவும், தொண்டியினுடைய பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவரும் பெண்கள் என்பதால் இவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு மேற்படி பேரூராட்சியில் அதிகம் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்தது. இது உரிய ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் பேரூராட்சி இணை இயக்குநர் புகார் அளித்ததன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாகவும், இந்த வழக்கை விசாரணையின் போது பேரூராட்சி இணை இயக்குநர் சம்பவம் குறித்து விசாரணை செய்து தொண்டி பேரூராட்சி செயல் அலுவலர் பணிபுரிந்த மகாலிங்கம், செல்வராஜ் மற்றும் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 6 செயல் அலுவலர்கள் குற்ற குறிப்பாணையை அனுப்பப்பட்டுள்ளதாகவும், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு நீதிமன்றம் இது சம்பந்தமாக உத்தரவிட்டிருந்த நிலையிலும் கூட தற்போது வரை லஞ்ச ஒழிப்புத்துறை இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது நீதிபதி புகழேந்தி அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இதுவரை ஏன் லஞ்ச ஒழிப்பு விசாரணை நடத்தப்படவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது போன்ற வழக்குகளில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பேரூராட்சி செயல் அலுவலர் மீது வழக்கு போட்டாலே பேரூராட்சி முறைகேடுகள் தடுக்கப்படும். ஆனால் இதுவரை விசாரணை செய்யவில்லை எனவும், லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த அரசு அதிகாரிகள் மீது அந்த துறை ரீதியான விசாரணையின் போது ஒவ்வொரு முறையும் சம்பந்தப்பட்ட துறையிலும் அனுமதி வாங்க வேண்டும் என கூறி விசாரணையை தாமதம் செய்கிறீர்கள் எனவும், இதனால் குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள் எனவும், நீங்கள் யாரையும் ஏமாற்ற இந்த வேலை செய்கிறீர்கள் என தெரியவில்லை என்ற அந்த கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் குறிப்பாக தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி ஒன்றினை நீதிபதி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். லஞ்சத்தை ஒழிப்பது தொடர்பாக அரசு வாட்ஸ்அப் நம்பர் அறிமுகப்படுத்தியுள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப் அந்த புகார் கொடுக்கலாம் என தெரிவித்துள்ளீர்கள். ஆனால் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. வாட்ஸ்அப்பில் புகார் என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகிறீர்கள்? மக்களை ஏமாற்ற வேண்டாம் என எனக்கு இந்த வழக்கில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.